ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மாதம் ஒரு அமாவாசை வந்தாலுமே தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினத்துல நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ரொம்ப ஏற்ற விசேஷமான தினமா தான் நம்ம கடைபிடித்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில இந்த வருடம் வரக்கூடிய ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமையப்போ வருது. அமாவாசை தினம் அப்படின்றதுமே நம்மளுடைய மனதுல இன்று சுப காரியங்களை செய்யலாமா கூடாதா அப்படின்றது நிறைய கேள்விகள் அப்படின்றது இருக்கும். அமாவாசையப்போ நம்ம என்ன விஷயங்களை செய்யணும், என்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் இறைவனை வழிபடுறதா இருக்கட்டும், நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுறதா இருக்கட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமி வரைக்குமே இருக்கக்கூடிய வளர்ப்பிறை காலத்துல நம்ம எந்த ஒரு புதிய காரியங்கள் சுப காரியங்களையும் ஆரம்பிக்க ஒரு ஏற்ற நாளா இருக்கா அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அமாவாசை தினத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முன்னோர்களையும் பெரியோர்களையும் முதல்ல நம்ம வழிபடணுங்க. இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு தர்ப்பணமும் கொடுப்போம். அமாவாசை தினத்துல முன்னோர்களை வழிபாடு செய்யறப்போ மணி அடித்து அவங்கள கட்டாயம் வழிபடவே கூடாது. அவங்களுக்கு படையல் வைப்பதோடு காகத்திற்குமே உணவு வைத்துட்டு தான் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே உணவு சாப்பிடணும். முன்னோர்களுடைய படத்துக்கு பூ வைத்துட்டு, படம் வைத்து, பொட்டு வைத்து, இது எல்லாமே செஞ்சாலும் படையல் வைக்கல்னா கூட பரவாயில்ல, நம்ம இந்த விஷயங்கள்லாம் செய்யணும். அதுக்கு பிறகு அவங்கள வணங்கிட்டு நம்ம அவங்களுக்காக செஞ்சு வச்ச உணவை காகத்திற்கு வைத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். அதே போல நம்ம குலதெய்வத்தை வழிபடுவதும் அம்மன் வழிபாடு செய்வதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த சிறப்பான நாள்ல புண்ணியத்தை சேர்க்க உங்களால முடிந்த அளவு ஏழை எளியோருக்கு, பசுவுக்கு இப்படி தானம் கொடுக்கலாம். அன்றைய தினத்துல நம்ம என்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வீட்டு வாசல்ல முக்கியமா அன்றைய தினம் கோலமிடுவது இறைவேறனை வரவேற்பதற்காக தான். அதனால அன்றைய தினத்துல நம்ம கோலம் போடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களை வழிபடக்கூடிய நாள் அப்படின்றதால இந்த தினத்துல நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வர நினைத்தாலுமே வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய கோலத்தை பார்த்துட்டு அவங்க திரும்ப போயிடுவாங்க. இறந்தவர்களாக இருப்பதனால அவங்க வர்றப்போ ஒரு சில அதிர்வலைகள் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்படும். அதனால சில வித பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த தினத்துல ரொம்ப கடினமான புதிய முயற்சிகள் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்யறப்போ நம்ம உடல்ல ஏதாவது சிறு காயம் ஏற்பட்டாலும் அதோட வீரியம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அன்றைய தினம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கணும். கோபம், பதற்றம் எதுவும் இருக்கக்கூடாது. முடிந்தால் பேசாமல் மௌனம் விரதம் இருப்பது, ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.